எம்பா, எப்பலேந்து இங்கே தண்ணி கொண்டு வந்து கொட்டுவாங்க என்று ஒருவர் அந்த லாரி டிரைவரை கேட்டார். அவர் வீட்டு முன்னால்தான் தெருவோரமாக தண்ணீர் டேங்கை அந்த ஆள்கள் வைப்பதில் முனைத்திருந்தார்கள். அந்த தெருவின் ஆண் பிள்ளைகளில் வயதானவர்களாக 5-6 பேர் லாரியைச் சுற்றி சுற்றி வந்த வண்ணம் இருந்தார்கள். லாரி டிரைவர் ஒரு பீடியை பற்ற வைத்துக் கொண்டு சொன்னான், இன்னைக்குத்தானே டேங் கொண்டு வந்து இறக்கியிருக்கும், டாப் மாட்டினப்புறம் கொண்டு வந்து ருப்புவாங்க. இதுக்கு டாப் மாட்டலியா என்று இன்னொருவர் கேட்டார். அப்போதுதான் அந்த டேங்கின் குழாய் துவாரங்கள் எல்லாம் வெறுமனே அடைக்கப்பட்டிருந்ததை அவர்கள் கவனிக்க நேர்ந்தது. டிரைவர் உடனே பதில் சொல்லவில்லை. தெருக்காரர்களில் ஒருவர் சமாதானமாகச் சொன்னார், இப்பவே குழாய் எல்லாம் மாட்டிட்டா அவங்க கொண்டு வந்து இறக்கறதுக்கு நகர்க்கறதுக்கு எல்லாம் இடைஞ்சலா இருக்கும். டிரைவர் தன் ஆள்களிடம், தபதபன்னு முடிச்சுட்டு வாங்கய்யா, எத்தனை நேரமா ஒரு டேங்கை தள்ளி வைச்சுட்டு வர சுகுக்க பாத்துட்டிருப்பீங்க என்றான். ஆள்களில் ஒருவன், பாத்துண்டுதானேப்பா இருக்கே, லெவல் பண்ணி வைக்க வேண்டாம், ஒரே மேடு பள்ளம், ஒவ்வொரு திறமையும் கீழே செங்கல் வச்சுதான் வைக்க வேண்டியிருக்கு என்றான். டிரைவர் தெருக்காரர்களை பார்த்து, என்னாங்க கொஞ்சம் செங்கல் கொண்டு வந்து தரக்கூடாது, உங்களுக்குத்தானே இவங்க பாடுபடறாங்க என்று சொன்னான். ஒருவர், இதோ கொண்டு வந்து தரேன் என்று போனார். திறம்களை நகர்த்தி வைத்துக் கொண்டிருந்த இன்னோர் ஆள், கீழே எங்கே பார்த்தாலும் ஒரே கலீஜ், காலை நம்பி வைக்க முடியாது என்றான். தெருக்காரர் ஒருவர், ஏதோ குழந்தை இருக்கும் என்றார். லாரி டிரைவர் ஏளன வெறுப்பு தெரிய, படிச்சவங்களே இப்படி பண்ணினா படிக்காதவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இங்கதான் ஒவ்வொரு வீட்டுக்கும் 2 ஃபிளஷவுட் 3 ஃபிளஷவுட் இருக்குதே, குழந்தைகளை அங்கே கொண்டு போய் உக்காத்த மாட்டீங்களா என்றான். தெருக்காரரில் ஒருவர் மட்டும் சிறிது மெதுவாகச் சொன்னார், குழந்தைங்களையும் ஃபிளஷவுட்டுல உட்கார வைச்சா கொட்டறதுக்கு தண்ணிக்கு எங்கே போறது, செங்கல்கள் வந்து 4 டிரம்களும் சம உயரம் இருக்கும்படி வைத்தாகிவிட்டது. லாரியின் ஒரு பக்கவாட்டு தடுப்பை கீழே தொங்க விட்டுவிட்டு, லாரி மேலிருந்த தண்ணீர் டேங்க் கீழே வைக்கப்பட்ட டிரம்களுக்கு சரியாக இருக்கும்படி லாரியை முன்னும் பின்னும் செலுத்தி நிறுத்தினான் டிரைவர். அதன்பின் அந்த ஆள்கள் டேங்கை லாரியிலிருந்து தள்ள ஆரம்பித்தார்கள். ஓர் ஆள் நீளமிருக்கும் சவுக்கு கம்புகளை வைத்து டேங்கை நெம்பித் தள்ளி டேங்கின் ஓர் ஓரம் 2 டிரம்கள் மீது அழுந்துமாறு நகர்த்தினார்கள். அந்த கீழ் டிரம்கள் அசைந்து போகாதிருக்க இருவர் அவற்றை பிடித்துக் கொள்ள லாரியிலிருந்து டேங்கை இன்னமும் நெம்பித் தள்ளினார்கள். ஒரு கணம் டேங்க் லாரியிலிருந்து விடுபட்டு 2 டிரம்கள் மீது அபாயகரமான நிலையில் நின்றது. அப்போது 2வது வரிசை டிரம்கள் 2ஐயும் உடனுக்குடன் அருகில் தள்ளி டேங்கை மேலும் தள்ளினார்கள். டேங்க் இப்போது 4 டிரம்கள் மீது பொருந்தி நின்றது. அங்குமிங்கும் இருந்த சிறு ஏறுமாறுகளையும் 10 நிமிஷத்துக்குள் சரி செய்துவிட்டார்கள். டேங்க் வைக்கப்பட்ட இடத்தின் பக்கத்திலிருந்த வீட்டுக்காரரிடம் ஒரு கையெழுத்து வாங்கிக் கொண்டு டிரைவர் மேலும் நின்றான். அவர், என்ன என்றார். நாங்க 5 பேர் வந்திருக்கோம் என்று அவன் சொன்னான். ஆமாம், என்ன, இந்த டிவிஷன்லயே இன்னும் 19 டேங்க் வைக்கணும். நான் தான் இந்த தெருவிலே இன்னைக்கே வச்சுடணும்னு கொண்டு வந்தேன் என்று லாரி டிரைவர் சொன்னான். அந்த வீட்டுக்காரர் வெளியே வந்து டேங்க் அருகே நின்று கொண்டிருந்து அந்த தெருக்காரர்கள் 5-6 பேரிடம், நீங்கள்லாம் ஆளுக்கு ₹1/2 கொடுத்துடணும், டேங்க் கொண்டு வந்து வைச்சதுக்கு. இந்த ஆளுங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமாம் என்றார். இதென்ன அடாவடித்தனம், இந்த டேங்க் இவங்களாவா கொண்டு வந்திருக்காங்க? எத்தனை தரம் அந்த ஓவர்சியர் கிட்டேயும் இன்ஜினியர் கிட்டேயும் முட்டிண்டது. கமிஷனரை போய் பார்த்தது, அதெல்லாம் ஆனப்புறம்தானே கொண்டு வந்திருக்காங்க என்று ஒருவர் கேட்டார். ஒரு விவாதத்தை வளர்த்துக் கொள்ள தயாராக இல்லாமல் அந்த வீட்டுக்காரர், இப்போதைக்கு நான் ஏதோ கொடுத்து அனுப்பிவிடறேன், எப்படியும் பணத்தை தெருக்காரங்க எல்லார்கிட்டேத்தும் வசூல் செஞ்சுடணும் என்று சொல்லி நகர்ந்தார். இன்னொருவர் சொன்னார், இதோடு தீர்ந்ததா? இனிமே தண்ணி கொட்ட வர ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்குமே. தெருக்கோடி வீட்டு அம்மாள் டேங்கை முறைத்து பார்த்த வண்ணம் மெல்லப் போய்க் கொண்டிருந்தான்.
ஜமுனா சமையலை ஒருவிதமாக முடித்துவிட்டு ஓர் எலுமிச்சம் பழம் வாங்கி வருவதற்கென எதிரே போய்க் கொண்டிருந்தாள். கோடி வீட்டு அம்மாளைப் பார்த்து மிகவும் மரியாதை தோன்றும் விதத்தில் புன்னகை புரிந்து வழியிலிருந்து விலகிக் கொண்டாள். டேங் அருகே நின்றவர்களில் ஒருவர் கோடி வீட்டு அம்மாளைப் பார்த்து, "உங்களுக்கெல்லாம் இங்கே கிடையாது போங்கோ" என்றார். அந்த அம்மாள் சிரித்துக் கொண்டே, "தண்ணி வந்துடுத்தா" என்று கேட்டாள். "நீங்க கொடுக்க மாட்டேங்கறீங்க, ஏதோ கார்ப்பரேஷன்காரன் பெரிய மனசு பண்ணி இந்த டேங்கை கொண்டு வந்து வச்சிருக்கான்." அந்த அம்மாள் தாண்டி போய்விட்டாள். பதில் சொல்பவர் என்று தோன்றக்கூடியவரைப் பார்த்து ஜமுனா, "எப்பலேந்து தண்ணி வரப்போறது மாமா?" என்று கேட்டாள். அவர்கள் எல்லோருமே சிறிது தூக்கிவாரிப் போட்ட மாதிரி தோன்றினார்கள். ஒருவர் கேட்டார், "நீ யாரு? இந்த தெருதான் மாமா. 16ஆம் நம்பர் வீட்டு மாடியிலே இருக்கேன் மாமா." ஜமுனாவுக்கு தான் அளவுக்கு மீறி மாமாக்கள் போட்டு பேசுவதாக தோன்றியது. தமிழில் பேசும்போதெல்லாம் தானும் அவர்கள் வர்க்கத்தில் இருப்பதாக நினைப்பவள் என்பது விளங்குவது போக அசட்டுத்தனம்தான் வெளிப்படுவதாகப்பட்டது. "தண்ணி வரட்டும், வா, அப்புறம் பார்க்கலாம்" என்று ஒருவர் சொன்னார். ஜமுனா உற்சாகமிழந்து நடந்தாள். 2 வார்த்தைகள். அவர்கள் அறிமுகமாகாதவர்கள் இருந்த போதிலும் தன்னை எப்படி உடனே ஒரு படி கீழே இருப்பவளாக மதித்து உதறித் தள்ளிவிட முடிகிறது என்று நினைத்துக் கொண்டு போனாள். அவள் வீட்டுக்கார அம்மாள் கிணற்றில் உரை இறக்குவதற்கு வந்திருந்த ஆள்களுடன் கூலி பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தாள்.